கடவுளுக்கும் செல்வத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது, ஒருவர் இரு தலைவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்கிறார். இந்த செல்வம் என்ற இந்த மொழிபெயர்ப்பு பணம் அல்லது பணம் 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 வேற ஒன்றுமில்லை. கடவுள் நம்மை அன்பு செய்ய அழைத்திருக்கிறார். அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு செய்ய வேண்டும், எல்லாருக்கும் தெரியும். அந்த அன்பு கடவுளிடமிருந்து பொங்கி ஒழிந்து நம் மூலமாக மனிதர்களுக்கும் போகிறது. நம்முடைய பெற்றோர், கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள், நண்பர்கள், ஏன் ஒரு சில சமயங்களிலே நம்முடைய எதிரிகளை கூட அன்பு செய்கிறோம். அந்த அன்பு மற்ற செயல்களிலும் வெளிப்படுகிறது. நான் என் குருத்துவத்தை அன்பு செய்கிறேன் சிலர், நீங்கள் உங்களுடைய திருமண வாழ்வை அன்பு செய்யலாம், வேலையை அன்பு செய்யலாம். ஒரு சில இடம் ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும், அல்லது விளையாட்டுகள் பிடிக்கும், கார் ஓட்டுறது பிடிக்கலாம், பைக் ஓட்டுறது பிடிக்கலாம், சினிமா பார்ப்பது பிடிக்கலாம். இந்த எல்லா அன்பும் கடவுளுடைய திட்டத்தையும் விருப்பத்தையும் நிறைவேற்ற பயன்படுத்தினால் நல்லது. அது கடவுளிடமிருந்து வருகிறது மட்டும்தான் அதை நோக்கி நம்மை செலுத்தும். ஆனால் பணம் அப்படி அல்ல. அந்த ஒரு எச்சரிக்கையை தான் இயேசு தருகிறார். கடவுளை புறந்தள்ளிவிட்டு பணத்தை மட்டும் அன்பு செய்ய நம்மை வைத்துவிடும், அல்லது கடவுளை கூட விலைக்கு வாங்கலாமா என்ற திட்டத்திலே நம்மை கொண்டு போய் விட்டுவிடும். நான் இவ்வளவு காசு தருகிறேன், என்னுடைய பெயர் கல்வெட்டில் போடுவார்களா? அல்லது நான் இவ்வளவு காசு தருகிறேன், ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன், மதத்தின் பெயரால் செய்கிறேன், கடவுள் பெயரால் செய்கிறேன், பெரிய ஃப்ளக்ஸ் வச்சு அடிச்சுக்கலாமா? இப்படி தான் மனசு போய்விடும். அந்த எச்சரிக்கையை தான் இயேசு தருகிறார். ஒவ்வொருவரும் நம்மை நாம் அறிவோம். எனவே பணத்திற்கு அடிமையாகாமல் தேவைக்கேற்ப பணத்தை பயன்படுத்தி கடவுளை மட்டுமே அன்பு செய்ய பழகிக்கொள்வோம். அந்த அன்பு பிற மனிதர்களிடம் பொங்கி ஒழிந்து நட்பாக, காதலாக, பிறரன்பாக, மன்னிப்பாக மனிதர்களிடம் போய் சேரும். பொருட்கள், இடம், ஆட்கள் எல்லாவற்றையும் கடவுளை அன்பு செய்யவும், கடவுள் பெயரால் பிற மனிதர்களை நல்ல விதத்தில் அன்பு செய்யவும் பயன்படுத்தப்படும். இதை முயற்சிப்போம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.